ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நிபிஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பைத்தான் டுட்டோரியல் பார்ட் 2. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டர்ட்டில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். டர்ட்டில் என்ன யூஸு? டர்ட்டில் இப்போ நம்ம இப்போ கேம்ஸ், இப்போ நம்ம நிறையா கேம்ஸ் விளாடுறோம். அந்த கேம்ஸ் எல்லாம் இந்த டர்ட்டில் வச்சு தான் செய்வாங்க. அப்புறம் கிராஃபிக்ஸ்லாம் அதை வச்சு தான் செய்வாங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுவோம் டர்ட்டில். அதுக்கு இம்போர்ட் டர்ட்டில் தந்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த இதை நம்ம டிஃபைன் பண்ணோம். அதுக்கு நம்ம இந்த இதை கர்சர்னு தான் நம்ம இதை டிஃபைன் பண்ணுறோம். இதை நம்ம கர்சர்னு கூப்பிடுறோம்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மெயின் கோடு தான் இப்போ நம்ம டைப் பண்ணோம். இப்போ நம்ம இந்த இதை நம்ம இப்போ வரைய வைக்கிறதுக்கு, இப்போ ஒரு லைன் போட வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது நம்ம கர்சர் தான் அதை நம்ம டிஃபைன் பண்ணிக்கோம். அதனால் கர்சர் தான் நம்ம இதுலேயும் போகணும். கர்சர் டாட் FORWARD ஃபார்வர்டு. நம்ம இது ஒரு 70 டிகிரி போட்டுடலாம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நமக்கு 70 டிகிரி ஒரு லைன் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு ஒரு சின்ன அசைன்மெண்ட் மாதிரி தரப்போகிறேன். அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி பண்ணிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எனக்கு இது பண்ண அந்த அசைன்மெண்ட்டோட கோடை மட்டும் நீங்கள் அனுப்பணும். இப்போ வாங்க, இப்போ நான் இது மாதிரி போட்டிருக்கேன். இதை நீங்களே கெஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். இது என்ன பண்ணும், இந்த கோடு முன்னாடி போயிட்டு ரைட்டு போகுமா இல்லை என்ன பண்ணுன்னு. ஓகே, இப்போ நம்ம இந்த கோடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாங்க, இது மாதிரி ரைட்டு போல இதை நம்ம ரைட்டு 90 டிகிரி திரும்புன்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதே இங்கே நீங்கள் 90 டிகிரிக்கு பதிலாக 10ன்னு நீங்கள் கொடுத்து பாருங்க. இப்போ நம்ம 90 டிகிரி தரும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிது. இதே நம்ம 10 தரும்போது எப்படி நிற்கிதுன்னு பார்க்கலாம். பாருங்க, அப்போ நம்ம 19 தரும்போது ஸ்ட்ரெயிட்டாக இப்போ லைட்டாக ஸ்லாண்டிங்காக நிற்கிது. இதோட டிகிரி நம்ம டேர்ன் பண்ணுறதுக்காக இந்த இதை தரோம். அதனால் இப்போ நம்ம 90 தந்துட்டு நெக்ஸ்ட்டு RSO cursor dot ஃபார்வேர்டு நம்ம தந்துட்டோம். ஃபார்வேர்டு திரும்ப நம்ம 7 நம்ம இப்போ ஒரு 100 பார்க்கலாம். க்ளோஸ் பிராக்கெட் போட மாட்டேன். பாருங்க, நான் இப்போ 17 போட்டப்போ இவ்வளோ தூரம் போச்சு. இப்போ நான் 100 போடுறேன். அதனால 100 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகுது. நமக்கு இப்போ ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் நம்ம பண்ணலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பேசிக். இதுலேயே நிறைய மூவ்ஸ் இருக்கு. ரைட்டு, நெக்ஸ்ட்டு cursor டாட் left லெஃப்ட்டு, நெக்ஸ்ட்டு ஒரு 960 தந்துடலாம். 60 ஃபார்வேர்டு, ரைட்டு, லெஃப்ட்டு,
நெக்ஸ்ட்டு பேக்வேர்ட்ஸ். பேக்வேர்டுன்னு தந்து ஒரு 80 டிகிரி தரலாம். நம்ம இந்த கோடை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அலங்கோலமாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நம்ம சொன்ன மாதிரியே வந்துருக்கு. லெஃப்ட் முன்னாடி போய்க்குச்சு, நெக்ஸ்ட்டு ரைட்டு திரும்பிட்டு முன்னாடி போகுது, நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டு வந்து 60 டிகிரி தான் திரும்பி இருக்கு. 60 டிகிரி திரும்பிக்கிட்டு பேக்வேர்டு போயிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் கிரியேட் பண்ணலாம். நம்ம வந்து இப்போ வந்து இந்த இது நீங்கள் வந்து மொத்த கோடும் நீங்கள் டைப் பண்ணிட்டு நீங்கள் இந்த கோடையே நீங்கள் வந்து டைப் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் டைப் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபார்வர்டுன்னு போட்டு ரைட்டு போடணும். நீங்கள் ரைட்டு வந்து இப்போது வந்து உங்களுக்கு இதே நீங்கள் ரைட்டு வந்து ஒரு 70 டிகிரி தந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோக்கு நிற்காது. இந்த மாதிரி இவ்வளோ ஒரு ஸ்லாண்டிங்காக அவ்வளோதான் இருக்கும். அதனால நீங்கள் வந்து ஒரு டிகிரியும் நீங்கள் தந்து பார்த்துட்டு நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். லெஃப்ட்டு நமக்கு இவ்வளோதான் திரும்பிடுது. இதுக்கு முன்னாடி கோடில் லெஃப்ட் இப்படி திரும்பிட்டு நெக்ஸ்ட் இப்படி பேக்வேர்டு போயிருக்கு. அதனால தான் இவ்வளோ இது வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்னும் கொஞ்சம் தரணும். ஒரு 90 திரும்ப தந்து பார்க்கலாம். நமக்கு இந்த சைடு தான் காமிக்குது. -90 தந்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 90 கண்டிப்பாக எல்லாம் காமிக்கணும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம -90 தந்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு FORWARD ஃபார்வர்ட் தந்துட்டு ஒரு 70 டிகிரி திரும்ப தரலாம். ரன் பண்ணி பார்க்கலாம். அங்கே பாதி ஸ்கொயர் நமக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு எட்ஜு தான் வரணும், ஒரு சைடு. நம்ம திரும்ப இந்த இதை நம்ம போட்டு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு டோட்டல் ஸ்கொயர் வந்துடுச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ்லாம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கோடில். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டர்ட்டில் தான் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோ டர்ட்டிலில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து பென் டவுன். இப்போ வந்து பென் டவுன்னா இப்போ வந்து மேலே போ கீழே போ அது மாதிரி தராது. நெக்ஸ்ட்டு இந்த கர்சர் வந்து ஹைட் ஆக வைக்க நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த கோடோட சந்திக்கலாம். பாய்.